மரிய வில்சன் தனது புதிய பட்ஜெட் தாக்கலின் நூடாக அவர் சில செய்திகளை வெளியிட்டிருந்தார். சிங்கப்பெண் திட்டத்தை குறித்து அவர் பேசியது மட்டுமல்ல, 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் வழங்கியதையும் அவர் குறிப்பிட்டு காட்டினார். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் ஒரு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்லூரி மாணவர்களுக்கு 2000 கோடியில் வெற்றி மடிக்கணனி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஜோசப் விஜய் அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை உயர்வு 2500 வருமா என எதிர்பார்க்கிறார்கள். நேயர்களே, தமிழக பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் தாக்கலின் மூலமாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. 2500 ரூபாய் கிடைக்கும் என இன்று காலையில் பல பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கிறதா என்பதை பார்ப்போம். மரிய வில்சன் தனது புதிய பட்ஜெட் தாக்கலின் நூடாக அவர் சில செய்திகளை வெளியிட்டிருந்தார். தமிழ்நாட்டு அரசின் கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலிருப்பதாகவும் இருந்த நிலையிலும் தமது அரசு, தமது முதல்வர் விஜய் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பல திட்டங்களை தீட்டியிருப்பதை பாராட்டி அவர் இக்கட்டான சூழலில் மாநிலத்தை நெருக்கடியிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு மரிய வில்சன் குறிப்பிட்டார். சிங்கப்பெண் திட்டத்தின் கீழ் 200 யூனிட் இலவச மின்சாரங்களை வழங்குவதற்கு சிங்கப்பெண் திட்டத்தை குறித்து அவர் பேசியது மட்டுமல்ல, 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் வழங்கியதையும் அவர் குறிப்பிட்டு காட்டினார். மேலும் 714 டாஸ்மாக் கடைகள் மூடல்களை, பல்வேறு சாதனைகளை ஒரு குறுகிய காலத்தில் தமிழக அரசு எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் இவ்வாறு கூறினார். நாங்கள் டெண்டர் முறைகேடுகளை தமிழக அரசு தடுத்துள்ளது. பாயிண்ட் நம்பர். அதே போன்று வெற்றி தமிழகம் என்ற பெயரில் ஒரு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10,000 அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செயல்படுகிறது. பெரும் தலைவர் காமராசர் பெயரில் சிறப்பு பள்ளிகளை அமைப்பதற்காக 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் தற்போது காலையில் வெளியாகியிருக்கிறது. பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போதையில்லா தமிழக திட்டத்திற்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடும், பள்ளிகளில் போதைப் பொருள் தீமைகளை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பல நடவடிக்கைகளும் இதன் கீழ் மேம்படுத்தப்படும். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், குடிநீர் பாட்டில்கள் வைக்கும் வசதிகள் கொண்ட சைக்கிள்கள் வழங்குவதற்கும் அரசு பட்ஜெட்டில் இன்று காலை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொது நூலகங்களை டிஜிட்டல் நூலகங்களாக மாற்றுவதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற அதே வேளையில் கல்லூரி மாணவர்களுக்கு 2000 கோடியில் வெற்றி மடிக்கணனி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஜோசப் விஜய் அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. போட்டித் தேர்வாளர்களுக்கு பயிற்சி அளிக்க கூடுதலாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இதை தவிர்த்து பல்வேறு அறிவிப்புகளை நிதி அமைச்சர் மரிய வில்சன் இப்பொழுதும் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் என்பதால் திட்டங்கள் பொதுமக்களை கவரும் வகையில் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், மகளிர் உரிமை தொகை உயர்வு, அதாவது
ரூபாயை பெற்றுக்கொண்டிருக்கிற பெண்கள் இனி இந்த அறிவிப்பின் வாயிலாக அடுத்த மாதம் 2500 வருமா என எதிர்பார்க்கிறார்கள். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள் உட்பட பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பட்ஜெட் மீதான விவாதம் முடிந்தவுடன் தொடர்ந்து துறைகள் வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதமும் அமைச்சர்களின் பதிலுரையும் அதற்கு சமமாக இடம்பெறும் என்றும் இதற்காக சுமார் 1 மாதம் வரை சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்த வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. நேயர்களே, அதாவது நீண்டகால திட்டத்தில் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை 2036க்குள் நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார். இது எல்லோரும் சொல்வதுதான். திமுக 30க்குள் 1 டிரில்லியன் என்று அறிவித்தார்கள். இவர்கள் 36க்குள் 1.5 டிரில்லியன். இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு குறிப்பாக 2500 ரூபாய் அரசு தருமா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2ல 6 சிலிண்டர்கள். 3வது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுப்பதற்கும் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதை போன்று குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் பல திட்டங்களை வாரி வழங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மானியம், இது போன்ற விவகாரங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? அரசினுடைய கஜானாவில் உண்மையிலேயே நிலைத்தன்மையான பணம் இல்லை. இது நமக்கு உறுதியாக தெரிகிறது. அரசின் கஜானாவில் பணம் இல்லாத நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் வழங்குவோம் என்று எதிர்பார்ப்போடு விஜய் அரசு பதவிக்கு வந்தது. இந்த அரசாங்கத்தில் இப்போது நாம் சொன்ன திட்டங்கள் பெருந்திட்டங்கள் ஒன்றுமில்லை. 10 கோடி, 7 கோடி, 100 கோடி இப்படித்தான் ஒரு சிறு திட்டங்கள் இருக்கிறதே தவிர 45,000 கோடி ரூபாய் முதலீட்டை காவு கொள்ளக்கூடிய மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கான உதவி தொகை வருமா என்றால் அதற்கு பதிலே தெரியவில்லை. அது வருவது சாத்தியமில்லை. 200 யூனிட் மானியங்கள் கொடுத்திருப்பதாகவும் சிங்கப்பெண் போன்ற பல திட்டங்களை அறிவிப்பு செய்திருப்பதாகவும் அரசு சொன்னாலும் மக்களுக்கு கையில் மாதம் மாதம் 2500 ரூபாய் வருவது அவர்கள் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், விவசாயிகளுக்கு முழு கடன்களும் தள்ளுபடி, இப்படி அதே போன்று தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு 7.5% 10% ஆக்குவது, எல்லா விதமான ஏராளமான சலுகைகளை ஜோசப் விஜய் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தாவேகாவினுடைய மேனிஃபெஸ்டோவாக அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இன்று காலையிலிருந்து நமக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கிடைக்கும் செய்திகள், சாமானியர்கள் இந்த அரசின் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஊழல் ஒழிப்பு என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை இந்த அரசு முறைப்படுத்த விரும்புகிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான காலங்கள் மட்டுமில்லை, புறையோடு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தில் ஊழல் பெருச்சாளிகளை களை எடுக்க வேண்டும். அரசு திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்களை அவர்கள் ஒதுக்கீடு செய்தார். திட்டத்திற்கு 1 ரூபாய் ஒதுக்கீடு செய்கின்ற போது சாலை பணிகளுக்கான அந்த 1 ரூபாய் சரியான அளவில் சென்று சேர்கிறதா? அதற்காக மெட்டீரியல், கட்டடத்திற்கான மெட்டீரியல், போக்குவரத்து துறைகளுக்கான தகுதியான மெட்டீரியல் பர்ச்சேஸ் செய்யப்படுகிறதா என்ற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. இந்த பட்ஜெட் 2025-26ஆம் ஆண்டு தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்ட அவற்றின் பால் 4,39,330 கோடி. அதில் பட்ஜெட் 1.25 லட்சம் கோடி துண்டு விழுந்தது. மூலதன கடன்கள், மூலதன கொள்முதல் மட்டும் 57,000 கோடி. கல்வித்துறைக்கும் அதுதான். ஆனால் இப்போது ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சியில் 70,000 கோடி ரூபாய் வட்டி கட்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு அரசின் கடன்கள் மலைபோல் குவிந்திருக்கிறது.
தமிழ்நாடு அரசு ஒவ்வொருத்தனின் தலையிலும் 1.25 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. இரண்டாவது நாம் சொல்வது, இயல்புக்கு மாறுபடாத இரண்டாவது நாம் சொல்வது, ஆண்டுக்கு 70 கோடி என்றால் மாதத்திற்கு 5000 கோடி ரூபாயை தனியாக ஒதுக்க வேண்டும். எதற்கு? வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு. 4.25 லட்சம் கோடியில் மானியங்களுக்கு இவ்வளவு பெரிய பணத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு கனவிலும் கூட திரு ஜோசப் விஜய் அவர்களின் அரசு சாத்தியமில்லை. ஏனென்றால் சட்டியில் இல்லாமல் அகப்பையில் வராது. மைய அரசு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியின் வருமானம், மாநில அரசின் டாஸ்மாக் வருமானம், பத்திரப்பதிவு வருமானம், அதிகபட்சமாக கனிம வளத்துறைகள் இவ்வளவுதான். இதற்கு மேல் மிகப்பெரிய வருமானங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு கண்களின் பார்வைக்கு அப்பால் இல்லை. ஆகவே ஜோசப் விஜயனுடைய அரசு ஒன்றை மட்டும் செய்யலாம். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமக்கு 1500 2500 வரும் என்று. அதை அவர் கடைசி ஆண்டுகள் கொடுக்கலாம், 4வது ஆண்டு கொடுக்கலாம், 3வது ஆண்டு கழிந்த பின்பும் கொடுக்கலாம். ஆனால் ஜோசப் விஜய் அரசு இப்பொழுது ஒன்றை வேண்டும் செய்யலாம். ஊழல்களை கரைத்து இப்பொழுது ஒரு திட்டத்திற்கு 400 கோடி ரூபாய் என்பதை அதை 300 கோடியாக மாற்றலாம். அதில் ஊழல் நடக்கின்ற 100 கோடியை 20%, 80,000 கோடியை அவர்கள் குறைக்கலாம். இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களில் களை எடுக்கின்ற போது அரச கஜானாவில் பெரும் பகுதி சேரும். இதனை வைத்து அவர்கள் மேனேஜ் செய்யலாம். 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடியிருப்பது ஒரு வரவேற்புக்குரிய செய்தி. மக்களும் அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். 100 கோடிக்கு மேல் அம்மா நலத்திட்டத்தின் புதிய பாத்திரங்கள் வாங்குவதற்கும் அத்திட்டத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் அவர் அறிவிப்பு செய்திருப்பது வரவேற்புக்குரியது. பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பெயரில் விசேடமான பள்ளிகளை அமைக்க உத்தரவிட்டதும் ஒரு மேன்மையான செய்தி. ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பு, சாமானியர்களின் எதிர்பார்ப்பு இந்த முறை 2500 ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் நமது பார்வை. இந்த பட்ஜெட் இன்னும் முடிவு பெறுகிற போது இதை பற்றி முழுமையான விளக்கம் உங்களுக்கு தரப்படும் என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.